ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஜென்ரல் தமிழுக்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம 6th லெவன்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக அப்படிங்கிற டாபிக் பார்த்து முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம 12th இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் இது எல்லாமே புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், செம்பரிதி அப்படிங்கிறது பிரித்தெழுதுனா என்னாகும்? செம்மை கூட்டல் பரிதி. ஓகேவா? செம்பரிதி அப்படிங்கிறது செம்மை கூட்டல் பரிதி. அடுத்தது வானமெல்லாம், வானம் கூட்டல் எல்லாம். வானமெல்லாம் வானம் கூட்டல் எல்லாம். உன்னை அல்லாமல், உன்னை கூட்டல் அல்லாமல். ஓகேவா? உன்னை அல்லாமல், உன்னை கூட்டல் அல்லாமல் சொல்லிட்டு பிரியும். அடுத்தது செந்தமிழே அப்படிங்கிறது செம்மை கூட்டல் தமிழேன்னு சொல்லிட்டு பிரியும். செந்தமிழே அப்படிங்கிறது செம்மை கூட்டல் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். அடுத்தது ஆங்கவற்றுள், ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஆங்கவற்றுள் ஆங்கு கூட்டல் அவற்றுள். அடுத்தது தனியாழி, தனி கூட்டல் ஆழின்னு சொல்லிட்டு பிரியும். தனியாழி தனி கூட்டல் ஆழி. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்து ரைட் சைடு எழுத தெரியணும், ரைட் சைடில் கொடுத்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் எழுத தெரியணும். ஓகேவா? அதாவது இதை பிரித்தெழுத சொன்னாலும் எழுத தெரியணும், பிரித்தெழுத கொடுத்து சேர்த்தெழுத சொன்னாலும் எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ அதனால் ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்கதிர், வெம்மை கூட்டல் கதிர். ஓகேவா? இதே மாதிரி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். வெங்கரி அப்படிங்கிறது வெம்மை கூட்டல் கரின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? இதில் வெங்கதிர் அப்படின்னா வெம்மை கூட்டல் கதிர், அதாவது வெப்பமான அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். ஓகேவா? அடுத்தது கற்சிலை அப்படின்னா கல் கூட்டல் சிலை. கற்சிலைனா கல் கூட்டல் சிலை, இந்த இல் தான் வரணும். அடுத்தது கடற்கரை அப்படிங்கிறது கடல் கூட்டல் கரைன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். கடற்கரை அப்படின்னா கடல் கூட்டல் கரை. அடுத்தது பன்முகம், பல் கூட்டல் முகம். ஓகேவா? பன்முகம்னா பல் கூட்டல் முகம். அடுத்தது மக்கட்பேறு அப்படின்னா மக்கள் கூட்டல் பேரு. மக்கட்பேறு மக்கள் கூட்டல் பேரு. அடுத்தது நான் மீன் அப்படின்னா நாள் கூட்டல் மீன். ஓகேவா? நான் மீன்னா நாள் கூட்டல் மீன். அடுத்தது சொற்றுணை அப்படின்னா சொல் கூட்டல் துணை. சொற்றுணை அப்படிங்கிறது சொல் கூட்டல் துணை அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. இது சொல் கூட்டல் துணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா அது சொற்றுணை அப்படின்னு சொல்லிட்டு புணர்ந்து வரும். அடுத்தது பன்னூல் அப்படின்னா பல் கூட்டல் நூல். ஓகேவா? அதாவது பல அப்படிங்கிற மீனிங்கில் தானே வரும். அது பிரிக்கும் போது பல் கூட்டல் நூல். ஓகேவா? பன்னூல் அப்படின்னா பல் கூட்டல் நூல். அண்ட் இது நம்ம 6th பார்த்துருப்போம். அக்ரிணை அப்படிங்கிறது அல் கூட்டல் திணைன்னு சொல்லிட்டு பிரியும். ஓகேவா? அக்ரிணைன்னா அல் கூட்டல் திணை. இதே மாதிரி பாகற்காய் அப்படிங்கிறது பிரித்தெழுதுக நம்ம 6th படிச்சிருப்போம். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாகற்காயை பிரித்தால் எப்படி எழுதலாம்? அடுத்தது பக்ருலி அப்படின்னா பல் கூட்டல் துளி. ஓகேவா? பக்ருலி அப்படிங்கிறது பிரித்தெழுதணும்னா பல் கூட்டல் துளி. ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கலங்கி, இதை பிரித்து எழுதணும்னா கலங்கு கூட்டல் இ. ஓகேவா? கலங்கி அப்படின்னா கலங்கு கூட்டல் இ. அடுத்தது இனநிறை, இனம் கூட்டல் நிறை. இனநிறை அப்படிங்கிறது பிரித்தெழுதணும்னா இனம் கூட்டல் நிறை. அடுத்தது புது பெயல், புதுமை கூட்டல் பெயல். புது பெயல் அப்படின்னா புதுமை கூட்டல் பெயல். அடுத்தது அருங்கானம் அப்படிங்கிறது அருமை கூட்டல் காணம் அப்படின்னு சொல்லிட்டு புணருது. ஓகேவா? பிரிந்து வருது. அருங்கானம் அப்படிங்கிறது அருமை கூட்டல் காணம்னு சொல்லிட்டு பிரியுது. அடுத்தது எத்திசை அப்படின்னா ஏ கூட்டல் திசை. எத்திசை அப்படிங்கிறது ஏ கூட்டல் திசைன்னு பிரியுது. இது ஏ கூட்டல் திசைன்னு கொடுத்தாங்கன்னா எத்திசைன்னு சொல்லிட்டு நமக்கு எழுத தெரியணும். ஓகேவா? அடுத்தது உள்ளொன்று, உள் கூட்டல் ஒன்று. உள்ளொன்று அப்படின்னா உள் கூட்டல் ஒன்று. அடுத்தது ஒருமையுடன், ஒருமை கூட்டல் உடன். ஒருமையுடன் அப்படின்னா ஒருமை கூட்டல் உடன். அடுத்தது பூம்பாவாய்,
அப்படின்னா பூ கூட்டல் பாவாய். ஓகேவா, பூம்பாவாய் அப்படிங்கிறது பூ கூட்டல் பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. அடுத்தது பெருங்கடல் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கடல். ஓகேவா, பெருங்கடல்னால் பெரிய கூட்டல் கடல்னு சொல்லிட்டு பிரிக்கக்கூடாது. பெருங்கடல் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு தான் பிரியுது. ஓகேவா, இது எல்லாமே ஈறுபோதல் இனமிகள் அப்படிங்கிற விதிகள் அடிப்படையில் புணரும். ஓகேவா, அடுத்தது தலைக்கோல் அப்படின்னா தலை கூட்டல் கோல். தலைக்கோல் அப்படின்னா தலை கூட்டல் கோல். அடுத்தது பாருங்கள், நகை அப்படிங்கிறது எப்படி பிரியுதுன்னா நகு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. இதெல்லாமே வித்தியாசமானது, நல்லா பார்த்துக்கோங்க. நகை அப்படின்னா நகு கூட்டல் ஐ. ஓகேவா, நகை அப்படிங்கிறது நகு கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. அடுத்தது மருட்கை அப்படிங்கிறது மருள் கூட்டல் கை. ஓகேவா, மருட்கை அப்படிங்கிறது மருள் கூட்டல் கைன்னு சொல்லிட்டு பிரியுது. அடுத்தது வெகுளி அப்படிங்கிறது வெகுள் கூட்டல் ஈ. வெகுளி அப்படிங்கிறது பிரித்தோன்னா வெகுள் கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது காப்பியம் காப்பு கூட்டல் இயம். காப்பியம் காப்பு கூட்டல் இயம். அடுத்தது முன் உடை அப்படிங்கிறது முன் கூட்டல் உடை. முன்னுடை அப்படின்னா முன் கூட்டல் உடை அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. அடுத்தது ஏழை என ஏழை கூட்டல் என. ஏழை என இதை பிரித்தா ஏழை கூட்டல் என. அடுத்தது நன்மொழி அப்படின்னா நன்மை கூட்டல் மொழி. ஓகேவா, நன்மொழி அப்படிங்கிறத பிரித்து வந்தோம்னா நன்மை கூட்டல் மொழின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது உரனுடை அப்படின்னா உரன் கூட்டல் உடை. உரனுடை அப்படின்னா உரன் கூட்டல் உடை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, ஸோ இதோட நமக்கு 12th இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் 6th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக அண்ட் பிரித்தெழுதுக வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் சோர்ஸஸ், அதாவது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரித்தெழுதுகன்னு சொல்லிட்டு டாப்பிக்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதையுமே வந்து வீடியோஸாக போடணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இதையுமே வீடியோஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் நம்ம சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த அவுட் ஆஃப் சோர்ஸஸ் வேணுமா நீங்கள் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக பிவிக்கு வந்து போயிடலாம். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ நம்மளுடைய சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸுமே யாராச்சும் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க. ஓகேவா, ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.